யோசுவா 3ஆம் அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தை கவனியுங்கள். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேலர் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொன்னார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு தேவனுடைய மனுஷனை பார்த்து ஆண்டவர் யோசுவாவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் யோசுவாவை, கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசேயோடு இருந்தது போல. மோசேயோடு எப்படி இருந்தார்? மோசே இஸ்ரவேல் ஜனங்களை நேர்த்தியாய் நடத்தின தேவனுடைய ஒரு தீர்க்கதரிசி. மோசே இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவரிடத்திலே பேசி அழகாய் நடத்தினவர். மோசே யாத்திரையாகமத்தின் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 1 படித்து பாருங்கள். கற்பனையை எழுதி கொடுத்தார். ஜனங்களை நடத்துவதற்கு அழகாக சீனாய் வனாந்தரத்தில் 40 நாட்கள் அங்கே அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் தேவனோடு இருந்த ஒரு தேவ மனுஷன். மோசே செங்கடலை 2ஆக பிரித்து ஜனங்களை அழகாய் கானான் தேசத்திற்கு நேராக நடத்தினவர். அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் மோசேயோடு இருந்தது போல. அல்லேலூயா. அன்பார்ந்த தேவனுடைய பிள்ளைகளே, மோசேயோடு கர்த்தர் இருந்தது உண்மை என்று சொன்னால், அப்படிப்பட்ட தேவ பிள்ளைகள் நீங்கள் யாராயிருந்தாலும் மோசேக்களாய் மாறும்போது கர்த்தர் உங்களோடு இருப்பார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை அதிசயமாய் நடத்துவார். ஏன் இந்த தேவனுடைய வார்த்தை இங்கே விதைக்கப்படுகிறது? ஏன் முதலாவது ஆண்டவரை ஆராதிக்கிறோம்? ஏன் அதற்கு பிறகு வசனத்தை சொல்லுகிறோம்? தேவனுடைய வார்த்தையை சொன்ன பிறகுதான் பிசாசு எழும்புவான். அல்லேலூயா.